next we will see example 1.16. Forensic scientists can determine the height of a person based on the length of the thigh bone. They usually do so using the function h of b equal to 2.47b plus 54.10 where b is the length of the thigh bone. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச்சில் நம்மளோட தைபோன்னா என்ன, தொடையோட எலும்பு அதோட லென்த்தை பொறுத்து தான் நம்ம பர்சனோட ஹைட் அமையுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. சரி, அந்த ரிசர்ச்சில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, h of b equal to 2.47b plus 54.10 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்மளோட ஹைட்டும் அந்த தைபோனோட லென்த்தும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதை சொல்லிட்டு ஹச்சுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, பர்சனோட ஹைட்டு, பிங்கிறது தைபோனோட லென்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, வெரிஃபை த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் த தைபோன் இஸ் 50 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த தைபோன் பி வந்து 50 இருக்கும்போது ஹச் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த தைபோன் இன் த ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் 147.96. அதாவது பர்சனோட ஹைட் கொடுத்துட்டு தைபோனோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது புரியுதாக்கண்ணே? அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் 1 to 1 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹச் வேல்யூ பி வேல்யூ கொடுத்துட்டு ஹச் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹச் வேல்யூ கொடுத்துட்டு பி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பி வேல்யூ கொடுத்தா பிக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஹச் கிடச்சிரும். ஹச் வேல்யூனா ஹச்சுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன, டு ஃபைண்ட் ஹச் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன், ஹச் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். 1 to 1 செக் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம், அடுத்தது கிராஃபிக்கல் மெத்தடு, நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதி given function f of x1 equal to x2 f of x2 எழுதி x1 equal to x2 கொண்டு வந்தால் அது என்ன ஆகும், 1 ப்ரூஃப் பண்ணலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம தேர்ட் மெத்தடை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஏரோ டயக்ராம் யூஸ் பண்ணணும்னா இது இந்த பி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம தேர்ட் ஒன் அந்த ஃபங்க்ஷன் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன போடுறோம் அப்படின்னா, நம்ம f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, h of bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கணும், h of b1 equal to h of b2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ h of b1னா b இருக்க பிளேஸில் b1ன்னு போடணும், h of b2னா b இருக்க பிளேஸில் b2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2.47 b1 equal to b1 plus 54.10 equal to இந்த ஃபங்க்ஷனில் நம்ம h of b1 வேணும். b1 வேணும்னா b இருக்க பிளேஸில் b1 போடணும். நெக்ஸ்ட் h of b2, we need h of b2. ஸோ b இருக்க இடத்துல என்ன போடணும், b2 போடணும். 2.47 b2 plus 54.10. இப்போ 54.10 இதுவும் என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். 2.47 b1 equal to 2.47 b2. இந்த 2.47 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? 2.47 divided by 2.47 b2. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். b1 equal to b2. இப்போ நம்ம h of b1 equal to h of b2ன்னு எடுத்துக்கிட்டு b1 equal to b2ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ண முடிஞ்சதுன்னா இதை என்ன சொல்லுவோம், 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். therefore h of b is, அதாவது h of b நாலும் h நாலும் ஒன்று தான். h is 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த்து வந்து, அதாவது செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, தைபோனோட லென்த்து 15 கொடுத்துட்டு ஹைட் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன, இஃப் b equal to 50 அப்படின்னா
என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தென் h ஈக்குவல் டு என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ given ஃபங்க்ஷன்ல b இருக்க பிளேஸ்ல என்ன போடணும், 15 போடணும். h of 50 ஈக்குவல் டு 2.47 into 50 plus 54.10. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணி போடணும். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, என்ன வருது, 0 வந்துருமா, 5 7s are 35, balance 3, 5 4s are 20, 20 plus 3 23, balance 2, 5 2s are 10, 10 plus 2 12. இப்போ how many place லீவ் பண்ணி பாயிண்ட் இருக்குன்னா 2 place. அப்போ இங்கே 2 place லீவ் பண்ணி பாயிண்ட் வைங்க, 54.10. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 123.50 54.10. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 0, 5 plus 1 6, 3 plus 4 7, 7 1. Therefore h of 50, h value 177.60. இப்போ வேர்டிங்ல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், வேர்டிங்ல எடுத்து எழுதணும். சரியா கண்ணு? இப்போ வேர்டிங்ல என்ன கேட்டிருக்காங்க, height of the person கேட்டிருக்காங்களா, therefore height of person equal to 177.60. பர்சனோட ஹைட் வந்து எந்த யூனிட்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்டிமீட்டர்ல ஆல்ரெடி சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன போடணும், சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டு ஃபைண்ட் இஃப் தேர்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, தைபோனோட லென்த் கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டு h of b equal to என்ன கொடுத்துருக்காங்க, 147.96 கொடுத்துட்டு தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், b யோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ given ஃபங்க்ஷன்ல h of b இருக்கிற இடத்துல என்ன போடணும், 147.96ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு b யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல b கொடுத்துட்டு h கேட்டிருக்காங்க. ஸோ b இருக்க பிளேஸ்ல given வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா h கிடைக்கும். அடுத்த சம்ல h கொடுத்துட்டு b கேட்டிருக்காங்க. ஸோ h இருக்க பிளேஸ்ல given வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு b யோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான் சம். ஓகேவா? இப்போ h இருக்க பிளேஸ்ல என்ன போடுவீங்க, h of b இருக்க பிளேஸ்ல என்ன போடணும், 147.96 equal to 2.47b plus 54.10. இப்போ நமக்கு b யோட வேல்யூ தானே வேணும். ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்துரு, 147.96 equal to, சாரி இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வந்துருமா, மைனஸ் 54.10 equal to 2.47b. இப்போ 147.96 என்ன மைனஸ் பண்ணணும், 54.10 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண 6, 9ல 1 மைனஸ் பண்ணா 8, 7ல 4 மைனஸ் பண்ணா என்ன வரும், 7ல 4 மைனஸ் பண்ணா 3, இங்க 14. சரியா? 4ல 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 4 வரணும்னா 14. 14ல 5 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 9, 93.86. நமக்கு b தானே வேணும். ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்தாங்கலாம், 2.47b equal to 93.86. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், b யோட வேல்யூ. b equal to, இது மல்டிபிள் இருக்கா, ஈக்குவல் டு அவுட் சைடு போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். 93.86 divided by 2.47. நம்ம எப்பயும் டினாமினேட்டர்ல டெசிமல்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டிஜரா மாத்துவோம். அதை எப்படி மாத்துறது அப்படின்னா, how many digits இங்க லீவ் பண்ணி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். 2 digits. அப்ப என்ன பண்ணும், 2 digitsனா 2 zeros எடுத்துக்கணும். 100ஆல மேனிக்கலியும் மல்டிபிள் பண்ணோம். 1 digitனா 10ஆல, 3 digitனா 1000ஆல. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகும். சரியா? மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் வந்து எந்த சைடு மூவ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 93.86
divided by 2.47 into 100 by 100. 100 ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப இங்க வந்து 100 ஆல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் இந்த சைடு 2 டிஜிட் மூவ் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்? 9386. அதே மாதிரி இதுவும் 2 டிஜிட் மூவ் ஆகும். 247 கிடைக்கும். ஓகேவா கண்ணே? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி போடணும். 9386 divided by 247. இப்போ 9386 இதுல வந்து how many 247s இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ அங்க 1 போட்டா 247 வரும், 2 போட்டா 400 சம்திங் வரும், 3 போட்டா என்ன வரும்? 600 சம்திங் வரும், 4 போட்டா 800. இங்க 900 தான் இருக்கு. இந்த 47 இருக்கறதால நம்ம 3 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 போட்டா என்ன கிடைக்கும்? 7 3s are 21 ஆ? பேலன்ஸ் 2. 4 3s are 12. 12 plus 2 என்ன கிடைக்கும்? 14. பேலன்ஸ் 1. 3 2s are 6. 6 plus 1 7. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. 8 minus 1 7. இப்போ இங்க borrow வாங்கணும். 13. 13ல 4 minus பண்ணா 9. 8ல 7 minus பண்ணா 1. ஓகேவா கண்ணே? இங்க 6. 977 தான். 2 இதோட கம்மியா தான் இருக்கு. சோ கரெக்ட்டா நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல 1976ல how many 247 இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 8 2s are என்ன கிடைக்கும்? 16. 9 2s are 18 கிடைச்சிரும். ஸோ ரொம்ப நியரஸ்ட் வந்துருது. அப்போ 8 இங்க போட்டு செக் பண்ணி பார்க்கணும். 8 7s are என்ன வரும்? 56. பேலன்ஸ் 5. 8 4s are 32. 32 plus 5 என்ன வரும்? 37. பேலன்ஸ் 3. 8 2s are 16. 16 plus 3 19. 0. அப்போ 9386 247 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 38 கிடைக்குது. அப்ப தைபோனோட லெந்த் என்ன? 38. இது எதுல மெஷர் பண்ணிருக்காங்க அப்படினா சென்டிமீட்டர்ல தான். ஓகேவா? சோ therefore the length of Thigh-bone equal to 38 centimeter. அவ்வளவுதான்.